ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி சமையல் வீடியோ இல்லை, டிப்ஸ் வீடியோ இல்லை, என்னோடய ஆதங்கம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் என்னோடய ஆதங்கம் சரியா தப்பா அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, நான் இப்போ ஆடி மாதங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ஒரு கோயிலுக்கு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை கூழ், தயிர் சாதம், அப்புறம் அம்மனுக்கு அந்த மஞ்சக்கயிறு, வளையல், பட்டு இதெல்லாம் சாத்திட்டு அம்மனுக்கு பட்டு சேலையை சாத்திடுவோம். அந்த வளையல், மஞ்சக்கயிறெல்லாம் வர்ற பக்தர்களுக்கு நான் கொடுத்துருவேன். அதே மாதிரி கூழும் தயிர் சாதமும் அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு வர்றது வழக்கம். இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது இந்த வருஷம் அதே கோயிலுக்கு நான் போயிருந்தப்போ அங்கே போர்டில் எழுதி போட்டிருந்தாங்க, பக்தர்கள் கவனத்திற்கு யாரும் பிரசாதம் வீட்டிலேருந்து செய்து கொண்டு வராதிங்க. நீங்கள் அப்படி பிரசாதம் வர்றவங்களுக்கு கொடுக்கணுன்னா கோயிலில் பணம் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருந்தாங்க. அப்போ நான் அங்கே பூசாரிக்கிட்ட நான் கேட்டேன், என்ன காரணம் இப்படி எழுதி போட்டிருக்கிறீங்க? நான் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இப்படி கூழு காய்ச்சி கொண்டு வரலான் இருந்தேன் அப்படின்னு. அப்போ அந்த பூசாரி சொன்னது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சுங்க. அவங்க சொன்னாங்க, எந்த ஜாதிக்காரங்க என்ன ஏதுன்னே தெரிய மாட்டேங்குது, எல்லாரும் கூழ் கொண்டு வராங்க, எல்லாம் ஒன்றா ஊற்றி எல்லா மக்களுக்கும் கொடுக்க வேண்டியிருக்குது, எப்படி நாங்கள் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது அப்படின்னு அந்த பூசாரி சொல்லவும் எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருந்துச்சு. சாமி எங்கேருந்து சொல்லிச்சு, இந்த ஜாதிக்காரங்க தான் எனக்கு கூழ் வார்த்து ஊற்றணும், இந்த ஜாதிக்காரங்க தான் கூழ் ஊற்றக்கூடாதுன்னு எந்த சாமி சொல்லிச்சு? ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம், நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம் இல்லையா? எந்த அம்மன் சொல்லிச்சுங்க இந்த மாதிரி இந்த ஜாதிக்காரங்க தான் பண்ணணும், இந்த ஜாதிக்காரங்க தான் எனக்கு பண்ணக்கூடாதுன்னு எந்த சாமியும் சொல்லலையே. ஆனால் இந்த பூசாரி இந்த தடவை எனக்கு சொன்னது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. சரி, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு நான் கேட்டேன். ஏன்னா இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க, இப்போது இங்கே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா, இவங்கெல்லாம் பொழைக்க வந்தவங்க, இவங்கெல்லாம் பேசக்கூடாது அப்படியெல்லாம் நம்மளை இது பண்ணுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட கோயில்களில் அவங்க கமிட்டி, அவங்க ஜாதிக்காரங்கன்னு சொல்லி ஒரு கமிட்டியாக சேர்ந்து தான் அந்த கோயிலை நடத்துவாங்க. ஆனால் நம்மளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க பொழைக்க வந்தவங்க, ஊர் விட்டு ஊர் பொழைக்க வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான நிகழ்ச்சிகளை நம்ம சேர்த்துக்க கூட மாட்டாங்க. ஆனால் அந்த கோயிலுக்கு இந்த மாதிரி பிரசாதத்துக்கு பணம் கட்டணும்னா நம்ம கட்டலாம். கோயிலுக்கு அந்த மேம்பாட்டு செலவு இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம பணம் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். சிறப்பு பூஜைகளுக்கெல்லாம் பணம் கட்டுறதா இருந்தால் நம்ம பணம் கட்டலாம், அதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பேச்செல்லாம் உண்டு. அதனால் எனக்கு அந்த ஆதங்கத்தை நான் மனசுக்குள்ளே அடக்கி வச்சுட்டு, இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட சமுதாயத்திலேருந்து ஒரு நல்ல கர்ப்பமாக இருக்கிறாங்க, அவங்க கூழ் ஊற்றிட்டுருக்குறாங்க கோயிலுக்கு கொண்டு அப்போ அதையும் காமிச்சு அந்த பூசாரி சொல்கிறார், பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டலாம் நான் கூழ் வாங்கி குடிக்க மாட்டேன், எப்படி இப்படியெல்லாம் வாங்கி குடிக்கிறது அப்படின்னு கேட்டார். நான் சாமியை கும்பிட்டுட்டு சரி நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சுற்றி நான் அந்த கூழ் கொடுத்துட்டு இருந்தவங்ககிட்ட கூழ் வாங்கி நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ மறுவாரம் வியாழக்கிழமை போயிட்டு வெள்ளிக்கிழமை பிரசாதத்துக்கான பணம் நான் கோயில் நிர்வாகத்தில் கட்டியாச்சு. கூழ் தானே கொண்டு வரக்கூடாது சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, சரி கூழ் கொண்டு போக வேண்டாம், எப்பவும் போல் மஞ்சள் கயிறும் வளையலும் கொண்டு போய் அம்மனுக்கு சாத்திட்டு வர்றவங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லி கொண்டு போகணுங்க. கோயிலுக்கு போய் 7:30 தான் அங்கே பூஜை ஆரம்பிக்கும். நான் 7:20 கொண்டு போய் தாம்பலத்தில் அந்த ஒரு பண்டல் வளையல் வாங்கியிருந்தேன், அதை பிரித்து வச்சுட்டு ஒரு பண்டல், அதாவது அந்த ஒரு பண்டலில் 111 மஞ்சள் கயிறு இருக்கும், கயிறையும் பிரித்து தாம்பலத்தில் வச்சுட்டு எப்போவுமே கற்பகிரகத்துக்குள்ளே அதை வச்சு அம்மனுக்கு ஒரு 2 வளையலும் ஒரு கயிறும் எடுத்து சாத்திட்டு தான் நமக்கு தாம்பலம் கொடுப்பாங்க அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம். சரி தரட்டும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணால், அந்த பூசாரி அந்த தாம்பலத்தை தூக்கி அப்படியே பிள்ளையார் மேலே வீசிட்டாருங்க. நான் ஒன்றுமே சொல்லலை, எனக்கு ஒன்றுமே ஓடலை, நான் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் முன்னாடி இருக்கிற வயசானவங்களாம் சொன்னாங்க, பூசாரிக்கு பூஜை பண்ணுற நேரத்தில் இந்த கோபம் ஆகாது, ஏன் வீசுறீங்க அப்படின்னு 4-5 பேர் குரல் எழுப்பவும், முன்னாடி நின்ற குழந்தைங்கள்லாம் அந்த வளையலெல்லாம் எடுத்து தாம்பலத்தில் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பூசாரி பார்த்துட்டு அந்த தாம்பலத்தை எடுத்து நேராக வெளியவே வச்சுட்டு பூஜை பண்ண போயிட்டார். பூஜை முடிஞ்சது. நான் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வச்சுருந்த தாம்பலத்தை எடுத்து
பெரியவங்களுக்கெல்லாம் வளையல் கயிறு எல்லாம் கொடுத்து எல்லாருமே சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்க. நான் சுற்றி சாமி கும்பிட்டுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் இந்த அன்றைய பூஜைக்கான பணம் கட்டினவங்களுக்கெல்லாம் அந்த மங்கள ஸ்துதி சொல்லி அவங்க வந்து அந்த தேங்காய் பழம் கோயில் நிர்வாகத்தில் ஒரு பை அடிப்பாங்க இல்லையா, மஞ்சப்பை, அதில் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு பாலித்தீன் கவரில் பூசாரி எடுத்துகிட்டு வந்து எந்த ஒரு வார்த்தையும் சொல்லலை, கையில் கொடுத்துட்டாரு. ஆனால் எனக்கு இதில் எந்த சங்கடமும் இல்லை. நான் அந்த முத்துமாரியம்மனை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இந்த ஜாதி ஜாதி ஜாதின்னு இருக்கிறாங்க இல்லையா, இப்போ அவங்கெல்லாம் ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அவங்கள வந்து இல்லை என் ஜாதிக்காரன் மட்டும்தான் என்னை தூக்கணும்னு நடு ரோட்லேயே கிடப்பாங்களா? இல்லை சப்போஸ் அவங்களுக்கு அந்த ஆக்சிடெண்ட் ஆகி நிறைய பிளட்டு லாஸ் ஆகிடுச்சு, டாக்டர் வந்து உடனே பிளட்டு ஏற்றணும்னு சொன்னால், இல்லை என் ஜாதிக்காரன் மட்டும்தான் எனக்கு பிளட்டு கொடுக்கணும், அவன்ட பிளட்டு மாத்திரம்தான் நான் ஏற்றுக்குவேன், அது நான் செத்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துட்டு செத்து போயிடுவாங்களா? எப்படின்னு எனக்கு புரியலைங்க. இந்த காலத்துலேயும், அதாவது நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் ஜாதி அப்படி எல்லாமே இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்துலேயும் இந்த ஜாதி ஜாதி ஜாதிங்கிறவங்க அவங்களோட வருமானத்துக்கு எங்கே போய் எந்த ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறாங்க? அவங்க ஜாதிக்காரங்கக்கிட்ட மட்டும்தான் வேலை பார்த்து சம்பாதிக்கிறாங்களா? இல்லை இந்த ஜாதி இவ்வளோ பேசுகிற அதே பூசாரி தட்டு காணிக்க வைக்கிறவங்க அந்த அவர் குறிப்பிடுற அந்த ஜாதிக்காரங்க தட்டு காணிக்க வச்சு அந்த தட்டு காணிக்க வேண்டான்னு சொல்லிடுறாரா? இல்லையே. கோயில் நிர்வாகத்தில் மாத்திரம் எப்படி பிரசாதத்துக்கு பணம் கட்ட சொல்கிறாங்க, அந்த பணம் மட்டும் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்குள்ள பணம் மட்டும் ஆகுமா? எப்படி இப்படி இந்த மாதிரி ஒரு எண்ணங்களோட நீங்கள் அந்த அம்மாவுக்கு பூஜை பண்ணுனா அது அந்த அம்மா எப்படி ஏற்றுக்கும்? நீங்கள் உடுத்துற துணி என்ன ஜாதிக்காரங்க நெய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை நீங்கள் செத்து போனதுக்கப்புறம் உங்களுக்கு கடைசி காரியம் பண்ணுறதும் ஜாதிக்காரன் மட்டும்தான் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு இவ்வளவு ஜாதி வெறி ஏன் உங்களுக்கு? இந்த மாதிரியெல்லாம் ஜாதி வெறி எதுக்கு? இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் முடி கொடுத்துருக்குறேன். அதாவது நான் கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கு என்னோட முடியை நான் தானமாக கொடுத்துட்டேன். எந்த கேன்சரால் பாதிக்கப்பட்ட ஏதாவது ஒரு நபர் வந்து இல்லை என் ஜாதிக்காரனோட முடிமத்திரம்தான் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோய் வரும்போதோ உங்களோட ஆத்திர அவசரங்கள் வரும்போது மட்டும் உங்கள் ஜாதிக்காரங்க அந்த ஜாதிங்கிற வெறி எங்கே போகுது? ஏன் உங்களுக்கு இவ்வளவு ஒரு ஜாதி வெறி? அந்த ஜாதியை வச்சு என்ன பண்ண போறீங்க? யோசிக்கும் போது ரொம்பவே கவலையாக இருக்குது. ஒருவேளை உலக அழிவுக்கான ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் அதை நீங்கள் தான் அதிகப்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஜாதி வெறி ஜாதி வெறி ஜாதி வெறி, என் ஜாதிக்காரன் மட்டும்தான் அதை பண்ணணும், என் ஜாதிக்காரன் மட்டும்தான் இதை பண்ணணும். என்ன ஒரு ஜாதி வெறி இல்லை? கோயிலுக்கு போகிறதுக்கே ரொம்ப மனசு சங்கடமாயிடுச்சுங்க. உண்மையை சொல்லப்போனால் இல்லாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு அந்த வானத்தை எல்லாத்துக்குமே எந்த பாரபட்சமும் பார்க்காத அந்த சூரிய ஒளி கொடுக்குற அந்த சூரியனையும் நைட்டுக்கு அந்த குளிர்ச்சியை கொடுக்குற அந்த நிலவை மட்டும் சாமியாக நினச்சி கும்பிட்டுட்டு இருந்துடலான்னு தோணுது. என்ன ஒரு ஜாதி வெறி! இப்போது தூய்மை பணியாளராக இருந்த ஒருத்தர், இன்றைக்கு நான் ரேடியோவில் கேட்ட செய்திங்க, இருந்த ஒருத்தர் தான் கஷ்டப்பட்டு படித்து கமிஷனராக இருக்கார். அப்போது அவருக்கான அந்த அந்த முயற்சி அவரை ஒரு உயர்ந்த பதவியில் கொண்டு போய் விட்டுருச்சு இல்லையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர்கிட்ட போயிட்டு இல்லை நீ நேற்று வரைக்கும் எனக்கு எங்கள் வீட்டு முன்னாடி தூய்மை பணி பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு இன்றைக்கி வந்து பண்ணுன்னு சொல்லுவீங்களா? கையெடுத்து கும்பிடுவீங்கள்ல? அப்போது ஏன் உங்களுக்கு கோயில் பூசாரிங்கிறது கற்பக்கிரகத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த கடவுள் கொடுத்த ஒரு பாக்கியம், கற்பகிரகத்துக்குள்ளே போய் நீங்கள் ஒரு தெய்வத்துக்கு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் ஏதோ பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் பலன்தான். அந்த தெய்வத்துக்கு அவ்வளவு கைங்கரியங்களும் நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் இப்போதையே இந்த மாதிரி பேசி பாவத்தை சம்பாதிச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்னை பொறுத்த வரைக்கும்
நான் சின்னதுலேருந்தே ஜாதி மதம் இதெல்லாம் பாகுபாடு பார்த்தது கிடையாது. என்னுடைய கணவர் ஒரு ஜோதிடராக இருந்தாலும் நான் சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், என் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போயிருக்கிறேன், என் கணவரும் வந்திருக்கிறாரு. கோவைப்புதூரில் குழந்தைய திருத்தலம்னு ஒன்று இருக்குதுங்க. நினச்சா நாங்கள் பிள்ளைங்களும் ஃபேமிலியாக போயிட்டு வருவோம். அந்த மாதாவை தரிசனம் பண்ணிவிட்டு சிஸ்டர்கிட்ட சொல்லி ப்ரே பண்ணிவிட்டு வருவோம். எங்களுக்கு பாகுபாடு கிடையாது, எல்லாமே தெய்வந்தான், எல்லாரும் மனுஷங்க தான். என் கணவர் பார்க்குற ஜோதிட தொழிலில் என் ஜாதிக்காரன் மட்டும்தான் ஜாதகம் பார்க்க வரணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி சாப்பிட முடியாது. அது மாதிரி தான் ஒவ்வொரு தொழில் பண்ணுறவங்களும் ஜாதி ஜாதி ஜாதின்னு ஜாதியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் உங்கள் ஜாதிக்காரன் மட்டும்தான் வரவு செலவு பண்ணிக்கணும். ஒரு கடை வச்சுருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஜாதி வெறி இருக்குன்னா உங்கள் ஜாதிக்காரனுக்கு மட்டும்தானே நீங்கள் ஜாமான் கொடுத்து வரவு செலவு பண்ணணும். உங்கள் ஜாதிக்காரங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். அதுக்கெல்லாம் மற்றதுக்கெல்லாம் உங்களுக்கு ஜாதி பாகுபாடு கிடையாது. ஆனால் ஒரு கோயிலில் பிரசாதமாக வழங்கக்கூடிய பொருட்களில் உங்களுக்கு ஜாதி, அது பொருளாக இருந்தால் ஓகே, பணமாக இருந்தால் ஓகே. பணமெல்லாம் உங்களுக்கு ஜாதியாக தெரியல. ஆனால் உங்களுக்கு எப்படின்னா அவங்க கையால் ஏதாவது வாங்குறதுன்னா ஜாதி தீட்டு. இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் எவ்வளோ பெரியவங்களாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம், என்னோட ஆதங்கம் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சில பேர் ஜாதி வெறி பிடிச்ச மரமண்டைங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு உடல் தானம் தினம், உலக உடல் உறுப்பு தான தினம். நான் என் கணவர்கிட்ட நான் சொன்னேன், நான் இறந்ததுக்கப்புறம் என்னோட உடலை தானமாக கொடுக்க நான் விரும்புகிறேன்னு சொன்னேன். அவர் கொஞ்சம் யோசித்து பயந்துட்டுருக்கிறார், அதை எப்படி கொடுக்க முடியும். அதாவது நம்ம சில நேரங்களில் அந்த பற்றுதல்ங்கிறது அடிமனசில் இருக்கும்போது சில விஷயங்களை ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஆனால் அவர்கிட்ட நான் எப்படியும் சம்மதம் வாங்கிடுவேன். இந்த வருஷம் இல்லைன்னாலும் இன்னும் இருக்கிற வருஷங்களில் எப்படியோ சம்மதம் நான் வாங்கிடுவேன். அப்படி நான் என்னுடைய உடல் உறுப்புகளையோ என்னோட உடலை நான் தானமாக கொடுக்கும்போது என்னோட உடம்பிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகளை வாங்கக்கூடிய நபர் இல்லை இது என் ஜாதிக்காரியா அப்படின்னு பார்த்தா வாங்குவாங்க. பொழைச்சா போதும், எனக்கு ஒரு உடல் உறுப்பு கிடைச்சா போதுன்னு தானே நினைப்பாங்க. அப்படி மாற்று அறுவை சிகிச்சைக்கு தயாராக இருக்கிற நபர் கூட உயிர் மேலே தான் ஆசை இருக்குமே தவிர என்ன ஜாதின்னு பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது ஏன் இந்த ஜாதி வெறி பிடிச்சி அலையிறீங்கன்னு எனக்கு புரியலைங்க. சாதாரணமாக இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் போயிட்டு வாடகைக்கு வீடு கேட்டால் நீ என்ன ஜாதின்னு கேட்குறாங்க. ஜாதி சொன்னால் தான் நீ வீடு கொடுப்பேனா, வீடை வேண்டாயா போயான்னு சொன்ன காலமெல்லாம் உண்டுங்க. நாங்கள் வாடகைக்கு இருக்கிற காலங்கள்லாம் அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்குறோம். வாடகைக்கு வீடுக்கு போயிட்டு எத்தனையோ இடங்கள் நீங்கள் என்ன ஜாதிம்பாங்க. நான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை, ஏங்க நீங்கள் ஜாதி பார்த்து தான் வீடு கொடுப்பீங்கன்னா வீடு வேண்டாங்க அப்படின்ட்டு வந்துடுவேன். அதுக்காகவே கஷ்டப்பட்டு லோனை வாங்கி வாயை கட்டி வயிற்ற கட்டி நகையை விற்று ஒரு சொந்த இடத்த வாங்கி வீடாக கட்டணும். ஆனால் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வைக்கிறவங்கள நாங்கள் ஜாதி கேட்குறது கிடையாது, மதம் கேட்குறது கிடையாது. வர்றீங்களா வீடை சுத்தமாக வச்சுக்கோங்க, இருக்கிற வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு தொல்லை பண்ணாதீங்க, நாங்கள் உங்களுக்கு தொல்லை பண்ண மாட்டோம், அவ்வளோதான். பிடிச்சா இருக்கலாம், பிடிக்கலையா 3 மாதம் முன்னாடி சொல்லிவிடுங்க, நீங்கள் வேறு வீடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் மட்டும்தாங்க. வேறு இந்த ஜாதி தான் எங்களுக்கு வேணும், இந்த மதத்துக்காரங்க தான் எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா இந்த ஜாதி கேட்டு 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 நாங்கள் வீடு பார்த்து நொந்து நூலாகி போனோம். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வெளியூர்காரங்க தான். போகிற இடங்களெல்லாம் நீங்கள் பிழைக்க வந்தவங்களா, நீங்கள் இந்த ஜாதிக்காரங்களா, நீங்கள் எங்கள் ஜாதிக்காரங்களா, நிறையா அவமானப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த தடவை கோயிலையும் போய் அவமானப்பட்டாச்சு. கிட்டத்தட்ட அந்த கோயிலில் அந்த பூசாரி வரதுக்கு முன்னே இருந்து நான் அந்த கோயிலில் அந்த கைங்கரியை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆடி மாதமான ஒரு பண்டல் வளையலும் மஞ்சக்கயிறும்
கொண்டு போவேன். ராகி கூழும் தயிர் சாதமும் கொண்டு போவேங்க. அம்மனுக்கு வச்சு நிவேத்தியம் பண்ணிட்டு கொடுப்பாங்க. வர்ற பக்தர்களுக்கு சந்தோஷமாக கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஆனால் இந்த வருஷம் இப்படி நடந்தது. எதன் அறிகுறி அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கைங்கிறது எனக்கு இருக்குது. எங்கே வேணாலும் தெய்வம் இருக்குது, அவ்வளோதான். நான் என் வீட்டு பூஜை அறையில் விளக்கு முன்னாடி ஒரு டம்ளர் கூழ் வச்சுட்டு நான் அம்மாவை கும்பிட்டாலும் அம்மா ஏற்றுக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏதோ ரோட்டில் போகிற ஒரு குழந்தைய கூப்பிட்டு இந்த அம்மா கூழ் குடின்னு சொன்னாலும் அது ஏதோ ஒரு தெய்வ குழந்தைங்கிறது என்னோட நம்பிக்கை. ஆனால் இந்த ஆதங்கம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுங்க, ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் என்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிடுங்க. சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.